அது பிள்ளை தானாக இறந்துருச்சா? இல்லை சார், பொதுமக்கள் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க சார். அங்கே இருந்த பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் சார் சொல்கிறாங்க. விஜய் இது காரணம் இல்லை, அரசாங்கம் தான் காரணம்னு சொல்கிறாங்க சார். அதை திசை திருப்பி விடுறது தான் விஜயோட வேலை. ஏன்னா அவர்கள் விஜயோட வெறியர்கள். பதில் சொல்லக்கூடிய அளவு கூட தைரியம் திராணி இல்லாத ஒரு நபர் தான் விஜய். தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு ஆள். என்ன நடந்தாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நம்ம பக்கம் மக்கள் திரும்பிடக்கூடாதுன்னு ஓடி ஒளிந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு வெளியே வர சொல்லுங்க பார்ப்போம். வரமாட்டார். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய கோழை. ஒரு உணர்வு ஆளன் என்ன பண்ணுவான்? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய தொண்டர்கள், தன்னை பார்க்க வந்த ஆட்கள், இவர்கள் அடிபட்டாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, உடனே போய் தானே அங்கேயே பக்கத்துலேயே பார்க்கணும். இதை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு எப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போவோம் சென்னைக்கு வந்தார், எப்படி போகும்போது மட்டும் 2.5 மணி நேரம் ஆச்சு, வரும்போது எப்படி அந்த ரோட்டில் கரூர் திருச்சி ரோட்டில் அவ்வளோ வேகமாக வந்தார்? விஜயே மனசு உடஞ்சிருப்பாரு, அவருடைய நிலை. அதெல்லாம் விஜய் கொடூரம் கிடையாதுமா. விஜய் ஒரு மிகப்பெரிய கொடூரம் வில்லன்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அழிக்கணும், இந்த 40 பேரை கொல்லணும், அப்படி ஆள் கிடையாது. அப்படி யாருமே சொல்லவும் மாட்டாங்க. விஜயும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார். நேற்று கம்பியில் ஏறுறான், அதில் ஏறுறான், ஓட்டை உடைச்சிட்றான், ஒரு 50 பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திடுறாங்க. ஒரு கூட்டம் அப்படின்னு போனால் பெட்டி கடைக்குள்ளேருந்து கூடையை பொத்துக்கிட்டு வெளியே வராங்க, கூடையை நச்சு போட்டு. இதெல்லாம் என்ன வேணால் மனுஷனா, ஆறறிவு உள்ளவனா, எதுவுமே தெரில. இப்படி ஒரு தற்குறி கூட்டத்தை வைத்துக்கொண்டு 100 தொண்டை இருக்கான்னா அவளை 40 பேர் தற்குறியாக தான் இருக்காங்க. லெட்டரும் கொண்டு போய் கொடுக்குறீங்க, கரண்டை கட் பண்ணி எங்கள் ஆள் குரங்கு மாதிரி ஏறி செத்து போயிடுவா, எங்களை காப்பாற்றுங்கன்னு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் விஜய் ட்விஸ்ட் பண்ணி விடுவார். பார்த்தீங்களா கரண்டை கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களான்னா, நீ தானே எழுதி கொடுத்த, அப்போ ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் மக்களை. அப்போ உங்கள் அரசியலுக்காகவும் போலி அரசியல் பொய்யான பரப்புரைக்காகவும் இந்த கேடுகட்ட வேலையை செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம். வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று மூடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், கரூரில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். தாவேக்காவினர் இதை அடுத்து ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களை பார்த்து இந்த மாதிரி இது சிபிஐக்கு மாற்றணும், இந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஏதோ சதி இருப்பதாக நாங்கள் உணர்றோன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக அது அவர்களுக்கு உரிமை இருக்காது. என்ன வேணாலும் நீதிமன்றம் எது இருக்குது, அதுக்காக தான் இருக்குது. அவர்களுக்குரிய விஷயங்களை அவர்கள் போய் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தாக்கல் செய்வது எல்லாருமே பண்ணுவாங்க. அது ஓகே பண்ணுவாங்க. அதுக்கான இறுதி முடிவு என்ன அப்படின்றத நீதிமன்றம் எடுக்கும். அது நீதிமன்றம் விசாரித்து அந்த நடவடிக்கை எடுக்கும். அதில் விஜயே சிக்கிக்காமல் இருக்கணுன்றதான் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக. பாவம் சிபிஐ விசாரணை போட்டோன்னா காரணம் அழகாக சிபிஐ அளவுக்கு போக வேண்டாம். சாதாரண படிப்பறிவு கூட தேவையில்லை. சாதாரண அறிவுள்ள ஒருத்தனுக்கு பார்த்த உடனே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சராசரி மனிதன் கூட இதை எதனால் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவான். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடுவான். வீம்புக்கும் விதண்டாவாதத்துக்கும் இல்லை வேறு அதாவது மூன்றாவது காரணம் எதுவும் இருக்குமான்றது இவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு சதி இருக்கலாம் அப்படின்னு. அது வேறு விஷயம். அது என்னமோ அதை போட்டு நீதிமன்றத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் சிபிஐ விசாரிக்கட்டும். ஓகே, இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்போ ஒரு 5 கேள்விகள். அந்த 5 கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் தற்போது வரைக்கும் இருக்குது. இப்போ எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்போ வரும்? உடனே தானே வரும். ஒரு நாள் உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சு யோசிச்சு 10 பேர்கிட்ட பேசியெல்லாம் வராது. ஓகே. ரெண்டாவது என்னென்னா, சராசரி மனிதர்களுக்கு புரியும் அப்படின்ற காரணத்துக்கு என்னென்னா, ஒரு நபர் 8:30 மணிக்கு அவர் இருக்கும் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல பேச போகிறார். ஓகே, ரைட்டா? பேச போகிறவர் எப்போ கிளம்புவார்? இப்போ நீங்களே இருக்கீங்க, ட்ரெயின் 7:30 மணிக்கு காலையில் ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? அப்போ 6:30 கிளம்புனாலும் போகலாம். அப்போ 6:30க்கு வீட்டில் கிளம்பணும்னா நீங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு கழிச்சிட்டு ஏதாவது ஒன்று சரி பண்ண சாப்பிட்லையோ அதற்கான வேலைகள் இல்லை. 5:30 மணிக்குனாலும் எழுந்திரிச்சு வேகமாக குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா தான் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஆனால் 7:30 மணிக்கு ட்ரெயின் ஒரு இடத்துல கிளம்புதுன்றப்ப நீங்கள் வீட்டிலேருந்தே 7:30 மணிக்கு கிளம்புனீங்கன்னா எப்படி ட்ரெயினை பிடிக்க முடியும்? இது சாதாரண மனிதனாக இருந்தால் முடியாது. அப்போ என்னென்னா, இவர் காரில் போகிறாரு. அதற்கு அடுத்து ஒரு புக் பண்ணப்பட்ட ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு. சிறிய வகை விமானம் போகிறாரு.
அங்கேருந்து திருச்சி போய் இறங்குறாரு ஒரு ஊரில், அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இவர் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். எவ்வளோ ஆச்சு? 3 மணி நேரம் ஆகும். குறைந்தபட்சம் 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஆகுன்றவர் அப்போ மக்களை என்ன நினைக்கிறாரு? மக்கள்னா பொதுமக்களே கிடையாது, இவரை பார்க்கணுன்னு நினைக்கிற ரசிகர்களை, அணில் குஞ்சுகளை என்ன நினைக்கிறாரு? ஓகே. ஏன்னா ஸோ அப்போ ரொம்ப கேவலமாக பார்க்குற மாதிரி தானே இருப்பாங்க. அவங்க எங்கே போயிட போகிறாங்க? நம்மளை பார்த்துட்டு தான் போவான், நம்ம எப்போ வேணாலும் கிளம்பலாம் அப்படின்ற தெனாவட்டுன்றது ஒரு பக்கம் இருக்குது. அது வந்து பார்க்க முடியாது. அது சாதாரண ஆட்களுக்கே தெரியும். 8:30 மணிக்கு நீங்கள் வந்து எங்கே அந்த கரூர் மாவட்ட எல்லையில் பேசுகிறீங்க. இப்போ 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து அப்போ தான் கிளம்புறீங்க. அப்படிங்கும்போது அந்த தெளிவாக அந்த தெனாவட்டை காட்டுது. அப்போ காட்டும்போது ஆனால் 8:30க்கு போட்டு இப்போ போலீஸில் என்ன பெர்மிஷன் போட்டிருக்கீங்க? 8:30 to 9:30. அப்போ 9:30 அப்போ போலீஸ் லூஸா? 8:30லேருந்து 9:30 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்கிறீங்க. ஆனால் வராமல் நீங்கள் 12 மணிக்கு வர்றீங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை பார்த்தோன்னே தெரியுது, இதனால தான் கூட்டம் ஜாஸ்தியாகும். இப்போ ஒருத்தர் வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா போயிடுவாங்க. வருகிறான்னு சொல்லி வேணே கூட்டத்தை தேங்க வைப்பது, நிற்க வைப்பது. அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் இதெல்லாம் விசாரணை வந்தால் வரும். ஒரு மாவட்டத்தில் ஒரு 5 பாயிண்ட்டு இல்லைன்னா தொகுதியாக நான் வருவேன் அப்படின்றது தான் இந்த கூட்டம் பிரிஞ்சிடும். பிரிஞ்சு நிற்பாங்க, எல்லோரும் விஜயை பார்ப்பாங்க. விஜயும் எல்லாரையும் சந்தித்து பேசலாம். 5000 பேர் இருந்தால் பேச மாட்டார் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இவர் வேண்டுமென்றே கூட்டத்தை தேக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்துல 3 பாயிண்ட் போடுறாங்க. 3 பாயிண்ட்டும் வேறு ஒரு மாவட்டத்தில் இந்த எண்டு அந்த எண்டு அடுத்த சைடு போடுறாங்க. அப்படி போடும்போது என்னன்னா கூட்டத்தை தேக்க வேண்டும். அந்த கூட்டத்தை வேணே ரோட்டில் குவிய விடணும். அதை போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணோம்னா அதை வச்சு பிரச்சனையை எழுப்புறது. இல்லை போகமாட்றான் கூட்டம், வண்டியை விட மாட்றான்னு தடியடி நடத்துவாங்க. தடியடி நடத்தினா அரசாங்கத்து மேலே ஒரு தவறான ஒரு இதை எழுப்பி விட்டு அதை வைத்து அரசியல் அறுவடை செய்வது தான் விஜயோட நோக்கம் அப்படின்றது நல்லா தெரியுது. 8:30 to 9:30 இப்போ பெர்மிஷன் வாங்கிட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாருனாலே அதுலேயே வந்து இவர் எவ்வளோ மோசமான மனநிலை கொண்டவர் அப்படின்றது அதில் தெரியுது. ஏன்னா இவரை பார்க்க வருபவர்களே, இவரை நேசிப்பவர்களை வந்து ஒரு இடத்துல தேக்கி நிறுத்தணும். அவன் எப்படி இருப்பான்? அவன் 8:30க்கு வராரு அப்படின்னா ஒரு 6:30க்கு வந்தால் தான் அவன் இடம் பிடிக்க முடியும்னு வருவான். நம்ம முன்னாடி போய் நின்ட்டோம்னா விஜய் வரும்போது பக்கத்தில் பார்த்துடலான்னு போய் நிற்பான். அப்போ அவன் எத்தனை மணிக்கு கிளம்புவான்? வீட்டிலேருந்து 5:30க்கெலாம் கிளம்புவான். அப்போ 5:30க்கு என்ன சாப்பிட்ருப்பான், என்ன பண்ணியிருப்பான்? சில தற்கொலைகள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதற்காக குழந்தைகளை அழைத்து வந்தார்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு? விஜய் இந்த குழந்தைகள்லாம் பார்த்து என்ன பண்ண போகுது? 6 மாத குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறது ஒரு கேடுகட்ட ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. சரியா? இவர்கள்லாம் எதற்காக குழந்தைகளை ஒரு குழந்தை வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த குழந்தை எவ்வளோ பெற்று வளர்த்து ஏன்னா எத்தனை பேரை அதை பாதிக்கும்? பச்சை குழந்தையை தூக்கிட்டு வர்றதுன்னா அந்த தாய் வந்து 10 மாதங்கள் சுமந்து பெற்ற ஒரு குழந்தையை அசால்ட்டாக காலி பண்ணி விட்டான். இல்லை கூட்டத்தில் கொண்டு வந்து அவன் குழந்தை தான். ஸோ இந்த மாதிரியான வந்து இப்படி இருப்பவர்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது? இவர்களை எந்த கணக்கில் சேர்க்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா விஜய் தாமதப்படுத்தி வேணே கூட்டத்தை நிற்க வைப்பது தான் தாமதம். ஓகே. ஸோ அதனால தான் இது நடந்திருக்குன்றது சிபிஐ விசாரிக்கும் போது தெரியும். வேறு சில சந்தேகங்கள் இவர்களை எழுப்புறாங்கன்றது அது வேறு விஷயம். அது வந்து அரசியல் லாபத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள்னு தோணுது. சரி, இவர்கள் போனால் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் பார்த்துக்குவோம். ஓகே சார், சினிமா ஷூட்டிங்கே வந்து விஜய் வந்து எப்போவுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவார், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவாருன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அரசியல் களம்ன்றப்போ அப்படி அதில் வருமானம் வருது, இதில் செலவு பண்ண வேண்டியது வருது. இல்லை, அது வந்து முதலாளி ஒருத்தர் இருக்கான், டைரக்டர் இருப்பாங்க. அப்போ வந்து எடுத்தால் தான் வந்து கரெக்டாக அதாவது எப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறது கரெக்டாக போகிறதுன்றது மாதிரி. இது கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிற இது செலவு. 2வது இவர்கள்லாம் கிடப்பான், இவெல்லாம் எங்கே போயிட போகிறான், பார்க்காம போயிடுவானா? சினிமா ஷூட்டிங்னா அன்றைக்கி லாஸ் ஆகும். அன்றைக்கி நடிகைகள்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க, கூட இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் சம்பளம் இதெல்லாம் வீணாகும். அதனால தொழில் ரீதியாக அவர் கரெக்டாக போயிடுவார். இது வந்து கொடுக்கக்கூடிய இடத்துலையும் அவர்களே ஒரு சாதாரண கிள்ளுக்கீரைகளாக நினைக்கக்கூடிய ஒரு இதுதான் இது காட்டுது. ஏன்னா எப்போவுமே கரெக்டாக முன்னாடியே போகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் ஷூட்டிங்கெலாம். அப்படிப்பட்டவர் வந்து தாமதமாக போகிறாருன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளாக இருப்பாங்க, அங்கே தான் கிடப்பாங்க, சாயந்தரம் நம்ம போனாலும் அங்கே தான் இருப்பான்ற மாதிரியான ஒரு மனநிலை. இந்த மனநிலை அவர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு சத்தியமாக 90% புரியாது. ஏன்னா எவன் நசிஞ்சு சேர்த்து ஒரு பெண் வந்து அந்த
குழந்தை பறி கொடுத்து விட்டு அது காரணம் விஜய் இல்லை, அவர் நல்லவர், அவர்னால எதுவும் நடக்காது அப்படின்னா அப்போ நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க? அந்த பிள்ளை தானாக இறந்துருச்சா? இல்லை சார், பொதுமக்கள் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க சார். அங்கே இருந்த பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் சார் சொல்கிறாங்க. விஜய் இது காரணம் இல்லை, அரசாங்கம் தான் காரணம்னு சொல்கிறாங்க சார். அதை திசை திருப்பி விடுறது தான் விஜயோட வேலை. ஏன்னா அவர்கள் விஜயோட வெறியர்கள், புரியுது அவங்களுக்கு. ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து விஜயோட வெறியர்கள். என்ன பண்ண என் புருஷனே போனாலும் அவர்கள் வந்து விஜய் மேலே வேறு விதமான ஒரு இதை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்களெல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள்ன்றது அதுக்கு சைக்காலஜியில் வேறு பேர்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் அவர்கள் பூரா. அவர்களில் வந்து விஜயை கழுத்தை மிதிச்சுட்டு கொண்டுட்டாருனா வச்சுக்கலாம், போகும்போது மிதிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா கூட அதில் அவர் போனார், நடுவில் போய் படுத்துட்டான், கால் பட்டு சேர்த்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அந்த மாதிரியான நபர்கள் தான் அவர்கள். ஸோ அவர்களெல்லாம் மாற்ற முடியாது. படத்தில் வர பொறுப்பு பண்ணுறாங்க. படத்தில் வந்து விஜய்க்கு எப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அந்த சர்க்கார் படத்துலலாம் வந்து நடந்தது போல் ஒரு காட்சி வந்து இங்கே இருந்திருக்கு. இப்போ விஜய் வேணும்னே இவங்க பண்ணுறாங்க, அரசாங்கம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த விஜயோட ரசிகர்களும் சரி, விஜயும் சரி, ஒரு மாய உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மர்ம மனிதர்கள் அவர்கள் பூராமே. விஜய் வந்து பேட்டி எதில் கொடுப்பாருன்னா, படத்தில் ஒரு 4 டம்மி பீஸுகளை மைக்கை கொடுத்து பேட்டி கொடுப்பார். ஓகே, அவன் தான் ரிப்போர்ட்டர்னு இவங்களாம் சொல்லி இவராக கேள்வி கேட்டானா பொதுவெளியில் 30 பேர் செத்துட்டாங்க சார்னு சொன்னால், ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. பதில் சொல்லக்கூடிய அளவு கூட தைரியம் திராணி இல்லாத ஒரு நபர் தான் விஜய். தெரித்து ஓடக்கூடிய ஒரு ஆள். என்ன நடந்தாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நம்ம பக்கம் மக்கள் திரும்பிடக்கூடாதுன்னு ஓடி ஒளிந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வெளியே வர சொல்லுங்கள் பார்ப்போம், வரமாட்டார். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய கோழை. அந்த கோழையை வந்து நம்ம என்னத்தை பண்ண முடியும், சொல்ல முடியும் சார்? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், அதனால தான் விஜய் வெளியே வரல. இல்லைனா வெளியே வந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கே போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க சார். ஏங்க ஒருத்தர் ஆகாவளியை வந்து சம்பவம் நடக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் போகலையா, இவர் இங்கே சென்னைக்கு வந்துட்டு இவர் யோசித்து தூங்கி எழுந்திரிச்சு ஆளை திரட்டிட்டு பொய் புரட்டு பித்தலாட்டங்களை பரப்பி விட்டுட்டு அப்புறம் போவார். எப்படிங்க விடுவாங்க? எப்படி லா அண்ட் ஆர்டர்? ஒரு உணர்வு ஆளன்னு என்ன பண்ணுவான்? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய தொண்டர்கள், தன்னை பார்க்க வந்த ஆட்கள், இவர்கள் அடிபட்டாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஆனால் உடனே போய் தானே அங்கேயே பக்கத்துலேயே பார்க்கணும். இதை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு எப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போவோம், சென்னைக்கு வந்தார். எப்படி போகும்போது மட்டும் 2.5 மணி நேரம் ஆச்சு, வரும்போது எப்படி அந்த ரோட்டில் கரூர் திருச்சி ரோட்டில் அவ்வளோ வேகமாக வந்தார்? ஏன் போகும்போது போக முடியல? ஏன் இப்போ வரலையா? வர்றப்போ வழியில் தொண்டர்கள் வரலையா? இது எல்லாமே ஏமாற்று வேலை. அதை அதிகாரத்தை அடைய வேண்டும்ன்றதுக்காகவும் அந்த பதவி வெறியிலையும் செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமான வேலையாக தான் நம்ம பார்க்கணும். விஜயே மனசு உடஞ்சிருப்பார், அவரோட நிலை. நிச்சயமாக அதெல்லாம் விஜய் கொடூரம் கிடையாதுமா. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரம் வில்லன்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அழிக்கணும், இந்த 40 பேரை கொல்லணும், அப்படி ஆள் கிடையாது. அப்படி யாருமே சொல்லவும் மாட்டாங்க. விஜயும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார் நேற்று. ஆனால் இதற்கு காரணம் யார்? புரியுதா? இப்போ ஒரு விஷயம் கிடக்கு, ஏதோ ஒரு உயிர் இருக்குது, நீங்கள் நடந்து போகும்போது தினம் கழுத்தில் மீச்சினே கெட்டு போயிருக்கு. நீ வேணே அதை கொல்லலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதற்கு காரணம் நீங்கள் தானே. விஜய் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பார், 40 பேர் செத்துட்டாங்க, ஆஹா, அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கும் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கும். மிகப்பெரிய இப்போ நேற்று அவரோட முகமும் அவர் போன விஷயங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு நிச்சயமாக அவருக்கு இன்றைக்கு மட்டும் கிடையாது, அவர் மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். இன்றைக்கி வேணால் விஜய் அறிக்கை விடலாம், கூட இருக்கவெல்லாம் கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், அது வேறு. ஆனால் விஜய் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக இந்த மன ரீதியான இந்த காயம் வந்து நிச்சயமாக விஜய்க்கு இருக்கும். விஜய் வந்து மனிதன் தானே, சாதாரண மனிதன் தான், சராசரி மனிதன் தானே. விஜய் வந்து ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக நம்ம சித்தரிக்க முடியாது. கொலை செய்ய வேண்டும், நம்ம போய் ஒரு 50 பேரை கொன்றணும், அப்போ தான் அரசியல் லாபம் நமக்கு கிடைக்கும், சிம்பத்தி கிடைக்கும்னா விஜய் செய்யலை. அது வந்து அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் விஜய் அப்படி கிடையாது. அப்படி சொல்லலை யாருமே. விஜய் அப்படிலாம் யாரும் சொல்லலை, குற்றம் சாட்டலை. என்னை பொறுத்தளவு கூடுதலாக ஒரு படி போய் விஜயை கைது செய்யணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து விட்டது, இது செஞ்சதே தப்பு, அந்த ஆர்கனைசேஷன் கரெக்டாக கட்டமைக்கப்படலை, கூட ஒரு 4 பேர் இருந்துட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. கட்சியில் கீழ் பதவியில் இருக்கிறவன் விஜயை பார்க்கவே முடியாது, அவனோட உணர்வுகளை மாவட்ட செயலாளர் இருப்பவர்கள் விஜய்கிட்ட சொல்லவே முடியாது. விஜய் வந்து ஒரு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட அந்த மாவட்ட செயலாளரை கூட நிறுத்தி காட்ட மாட்டாங்கன்றது அது ஒரு சதி கும்பல் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து அப்படி கொடூரமான ஆளுன்னு நம்ம யாருமே சொல்லலை. ஆளுங்கட்சியும் சொல்லலை, எதிர்கட்சியும் சொல்லலை, நம்மளும் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்மளும் சொல்லலை, நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கிடையாது மோட்டிவ். ஆனால் தவறு செய்திருக்கிறார், தெரியாமல் தற்குறித்தனமான தொண்டர்களை வைத்துக்கொண்டு கம்பியில் ஏறுறான், அதில் ஏறுறான், ஓட்டை உடைச்சிட்றான்,
ஒரு ஒரு 50 பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திடுறாங்க ஒரு கூட்டம் அப்படின்னு போனால். பெட்டி கடைக்குள்ளேருந்து உள்ளேருந்து கூரையை பொத்துக்கிட்டு வெளியே வராங்க, கூரையை நச்சு போட்டு. இதெல்லாம் என்ன வேணால் மனுஷனா, ஆறறிவு உள்ளவனா, எதுவுமே தெரில. இப்படி ஒரு தற்குறி கூட்டத்தை வைத்துக்கொண்டு 100 தொண்டை இருக்கான்னா ஒரு 40 பேர் தற்குறியாக தான் இருக்காங்க, 60 பேர் அமைதியாக விஜய் பார்க்கணுன்னு வராங்க. அது வேறு. தற்குறி கூட்டத்தை வச்சு நீங்கள் எதை இது இப்போ போகிறீங்க? எப்படி இந்த தற்குறி கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு வாக்களித்து உங்களை தலைமை பொறுப்பு கொண்டு வருவாங்க? உங்களோட கட்சி தொண்டர்களே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலையே, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டுறானே, எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவது, ஒரு இடத்துக்கு எப்படி பெர்மிஷன் கேட்பது, எப்படி பிரச்சாரத்துக்கு போகுதுன்னே உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் என்னத்தை அரசியலில் வந்து கிழிச்சிருவீங்கன்ற கேள்வி தான் இருக்குது. அதை தாண்டி யாருமே விஜய் வந்து இவங்க என்னமோ நினைக்கிறான், விஜய் கொடுக்குறான், விஜய் அதெல்லாம் யாருமே சொல்லலை. புரியுதா? இவங்களாம் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க விஜய் கிடையாது. விஜய் கொடூரமான ஆள்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இதுக்காக தான் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லோரும் அந்த அசம்பாவிதம்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு புரோட்டோகால் படி ஒவ்வொரு அடுக்கில் இருப்பாங்க. பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர்னு எதுக்கு இருக்குது, பணத்தை கையாளுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, கட்சியை கையாளுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய அரசியலை பார்ப்பதற்கு ஒரு டெல்லி பிரதிநிதின்னு ஒன்று இருப்பாங்க. சரியா? ஏன் வேறு யார் வேணாலும் டெல்லிக்கு போகலாம்ல. என்னென்னா இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கணும், இதை இவர் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு செட்டப் இருக்கும். சரியா? அது இல்லாமல் ஏதோ போகிற போக்கில் ஏதோ போனவுடனே இப்படி வண்டியில் ஏறுறாங்க, போகிற 4 பேரை பார்க்குறோம், உடனே செக்ரட்டரியேட்டுக்கு போகிறோம், முதலமைச்சர் ஆகிறோன்னு நினச்சிட்டு இருக்காப்புல விஜய். இதெல்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அதிர்ச்சி ஆயிடுவார், அவரும் அதிர்ச்சி ஆகத்தான் செய்வார். ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஒழுங்காக பண்ணுங்கன்றதான் தெரியும். நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்கள், உண்மையை பேசுங்க. ஏன்னா அரசாங்கத்தை பற்றி எதிர்க்கிறதுனா அதை எப்படி பண்ணணுன்ற ஒரு 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 கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்னத்தை இந்த இதை கிழிச்சிருவீங்கன்னு கேட்குறேன். ஒரு கூட்டம் நடத்த முடியாத ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அங்கே உள்ள சாதாரண மக்கள் கேட்குறான். அவன் தொண்டர் அணின்னு திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க. அவங்க கட்சியில் கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கும் கட்சி தொண்டர்களை இப்போ போலீஸை ஏன் பயன்படுத்த மாட்டாங்கன்னா, போலீஸ் போய் குச்சியை வச்சு தள்ளுச்சுன்னு கத்துவாங்க. ஏன்னா இப்போ ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா, கூட்டம் சேர்ந்துச்சுன்னா வீரனாக மாறிடுவான். ஒவ்வொருத்தனும் தனி மனிதனாக மாறி விட்டான்னா கோலையாகி ஓடி போயிடுவான். இது ஒரு சைக்காலஜி. ஸோ அப்படி இருக்கனால தான் போலீஸ் உள்ளே போக மாட்டாங்க கூட்டத்துக்கு. எந்த ஆட்சி யார் போனாலும் சரி, எதிர்கட்சிக்காரன்னா அது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆளை அடிச்சுட்டாங்க போலீஸை விட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தொண்டர் அணின்னு அவங்க வச்சுருவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக்கிட்டு அவங்க தலைவர்களை பாதுகாப்பாக மேடையில் ஏற்றுறது இறக்குறதுலாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் திமுக மாநாட்டெலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை திமுகவில் அது பர்ஃபெக்டாக இருக்கும். காங்கிரஸில் கூட சேவகர்கள்னு இருப்பாங்க, வெள்ளை தொப்பியை போட்டுக்கிட்டுலாம் இருப்பாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது. ஸோ அந்தந்த கட்சியில் வந்து ஒருங்குபடுத்துவதற்கு ஒரு அமைப்பு இருக்கும், மாவட்ட அளவில் ஒரு அமைப்புகளை வைத்திருப்பார்கள். அது எதுவுமே இல்லாமல் அரசியல் இறங்கி முதலமைச்சர் ஆகிறேன், ஆட்சியை பிடிக்கிறேன்னா இப்படி தான் நடக்கும். இப்போ 40 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இவர்களுக்கு யார் பதில் சொல்கிறது? காசு நீங்கள் கொடுக்குறீங்க 20 லட்சம், அப்போ உங்கள் ரேட்டு 20 லட்சம், அது செத்துட்டேன்னா காசு தருவேன்ற கணக்கா சார்? நம்ம அதை அப்படி எடுத்து பார்க்கணுமா சார்? அந்த மக்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. இதுதான் 20 லட்சம் கொடுத்தா மக்கள் இது சரியாயிருமா? நீங்களே கூப்பிடுவீங்க, உங்கள் கூட்டத்துக்கே வருவான், செத்துருவான். நீங்களே 20 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் சரியாயிருமா? 20 லட்சம் கொடுத்தாரு விஜய், நல்ல வேலை போய் சேர்த்து இதை பண்ணணும்னு சொல்லுவாங்களா யாராவது? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சார். விஜயால் வேறு என்ன சார் பண்ண முடியும்? அப்போதாம்மா விஜய் வந்து, அதாவது கவுண்டமணி ஒரு படத்தில், ஐயா நீ வந்து ஒன்றும் பண்ண வேணாம், நீ பாட்டுக்கு வீட்டில் இருந்தேன்னா போதும், வெளியே வந்தேனாலே உனக்கு எதுவும் பண்ண தெரியாது, கொண்டு போய் பல பேர் செத்து போயிடுவான்றது தான். பண்ணாமல் இருந்தாருன்னா ஓகே. சார், விஜயினுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு விஜய் தான் பொறுப்பாவார்னு சொல்கிறீங்களா? அப்புறம் யார் பொறுப்பாவார்? ஒரு கட்டத்தில் காவல்துறையும் அதுக்கு பொறுப்பாக. காவல்துறை தான் இப்போ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்கல்ல. காவல்துறை எப்படி பொறுப்பாகுதுக்கு? காவல்துறையில் போய் எழுதி கொடுக்குறீங்க, அப்புறம் மக்கள்கிட்ட நீங்களே திருச்சி விட்றீங்க. ஏன்னா காவல்துறை உங்களுக்கு தான் எத்தனை கேள்விகள் கேட்குது இல்லையா? எத்தனை அப்போ வந்து காவல்துறை திசை திருப்பு. எங்கிட்ட மட்டும் 15 கேள்வி கேட்குறாங்க, எங்களை வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்கன்னா இதுக்கு தான்டா சொல்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு தான் சொல்கிறது, உங்களை தற்குறித்தனத்தில் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிடுவீங்கன்றதுக்காக தான் காவல்துறையில் சரி, நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுச்சு. எதுக்கு போட்டுச்சு? இந்த மாதிரி விபரீதங்கள் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியும் இவர்களுக்கு எதிர்ப்பாக இவர்களை பிரச்சாரம் செய்ய விடாமல், மக்களை சந்திக்க விடாமல் தடுத்துடக்கூடாதுக்கான நீதிமன்றம் வந்துச்சு. இப்போ நீதிமன்றத்தோட உத்தரவை கடைபிடிக்கணும்ல. நீங்கள் போஸ்ட்டில் ஏறினீங்கன்னா யார் பொறுப்பு? விஜய் வரலைன்னா எவனா போஸ்ட்டில் ஏறுவானா? ஏற மாட்டாங்க. அப்போ யார் காரணம்? விஜய் வரலைன்னா ஓட்டு மேலே ஏறி அந்த வீட்டை நாசமாக்குவானா? ஓட்டை உடச்சி ஆக்க மாட்டான். அப்போ என்ன காரணம்? ஒன்று ஒழுங்காக நீ வா, இல்லைன்னா வராத.
அப்புறம் விஜய் காரணமாக வாரான்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுது? இல்லை, அவர் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை விதமாக அறிக்கைகள்லாம் கொடுத்து இந்த மாதிரியான விதிமுறை அப்போ அவங்க கேட்கலன்னா அவங்க வந்து அறிவாக தொண்டலே கிடையாது, கட்சியை கிளச்சி விட்டு போயிருங்க. இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க, ஒரு வாத்தியார் இருக்கார், நீங்களே வாத்தியாராக இருக்கீங்க, 40 பிள்ளைங்க இருக்குது, அடங்க மாட்டேங்குதுன்னு வைங்க, அடங்க மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஆட்டையை கழிச்சு வேறு வேலைக்கு போயிருங்க. நீங்கள் வாத்தியார் வேலைக்கு நீங்கள் லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். பாடம் நடத்த தெரில, மாணவர்களை கட்டுப்படுத்த தெரில, நீங்கள் சொல்லி மாணவர்கள் கேட்கலன்னா நீங்கள் வாத்தியாரே கிடையாது. நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு எதுக்கு வாத்தியார் வேலைக்கு போகிறீங்க? நீங்கள் பாவம் சார், அந்த வாத்தியார் வந்தாலே கத்துறாங்க அப்படின்னா, எல்லா வாத்தியார் வந்தால் கத்த மாட்டாங்களே, நீ போனால் மட்டும்தானே கத்துறாங்க அப்படிங்கும்போது ஒன்று வாத்தியாரை மாற்றணும், இல்லை பசங்களை எல்லாம் அடிச்சு துரத்தி விடணும். 2 பேரும் இவங்க ஆளாக இருக்கும்போது என்ன பண்ணுறது? 2 பேரும் அரசியல்லேருந்து அப்புறப்படுத்த வேண்டியதான். சார், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல மக்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துட்ருக்காரு. எப்படி சார் பார்க்கலாம்? மக்கள் பாவங்க, மக்கள்ன்றவன் அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள் வந்து இந்த மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி போயிடுது. இவங்க வருவாங்க போவாங்க, அரசியல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அரசியல் கட்சிகளை ஒருத்தர் ரத்த தானம் கொடுன்னுவார், ஒருத்தர் கண் தானம் பண்ணுன்னுவார், ஒரு கிட்னி தானம் பண்ணுன்னுவார், இவர் போயிடுவாங்க. செத்தவனுக்கு யாருக்கு பதில் சொல்கிறது? அந்த குடும்பத்தை யார் பார்ப்பது? எத்தனை பேர் சோகத்தில் அண்ணனை இழந்து, தம்பியை இழந்து, தங்கையை இழந்து, அக்காவை இழந்து, குழந்தையை இழந்து உட்காந்துருக்காங்க. அவங்க யார்? ஒரே வீட்டில் 3 பேர்லாம் கூட இறந்துருக்காங்க. ஆமாம், இறந்துருக்காங்கன்னா அவர்களுக்கு வந்து இவர்கள் வந்து நிவாரணம் பண்ணுறது சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போ 20 லட்ச ரூபா தானே ரேட்டு. இன்றைக்கி ரேட்டு 20 லட்சமா? அப்போ உங்கள் கட்சியில் செத்தானா? அப்படி தானே கணக்கு. அது கவர்மெண்ட்டு 10 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுது ஒரு உயிருக்கு. அவ்வளோ தான், ரைட், ஓகே, 10 லட்சம் கொடுத்துட்டா சந்தோஷமாக இருங்க போயின்னு. மத்திய அரசு 2 லட்சம் கொடுக்குது. ஆமாம், அவனோட ரேட்டு வந்து 2 லட்சம் தான். சரி, தமிழ்நாட்டில் செத்து போயிட்டாங்களா, தமிழ்நாட்டுக்காரனுக்கு 2 லட்சம் தான் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு. அவன் விஜய் வந்து ஒரு 20 லட்சம் கொடுக்குறாரு, ஏன்னா அவங்க கட்சிக்காரங்கனால. அப்போ மொத்த வேல்யூ வந்து 32 லட்சம். அப்போ இதுதான் ஒரு மனிதனோட வேல்யூ, இப்படி தான் அப்படின்றது இவர்கள் முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே சார், இப்போ இந்த பக்கம் வந்து அரசு தரப்புலையும் தப்பு இல்லை, விஜய் தரப்புலையும் தப்பு இல்லை, மக்கள் தான் தப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே அப்படிலாம் அப்படிலாம் யார் சொன்னாலும் அது காமெடி தான், காமெடி பேசுது. அரசு மேலே தப்பு இல்லை, மக்கள் மேலே தப்பு இல்லை, தப்பு விஜய் மேலே தப்புன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு எனக்கு தெரிந்து முதல் முக்கிய காரணம் விஜய். 8:30 மணிக்கு போகிறவர் 8:30 மணிக்கு தான் வீட்டில் கிளம்புறாருங்கிறப்ப கூட்டத்தை கூட்டி சீன் போடணும்னு நினச்சது விபரீதமாயிடுச்சு. 1. 2வது, அரசு, தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்கணும், சாலையில் யாரையும் இறங்க விடாமல் பேரிகார்ட் போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காம அவங்க கேட்பாங்க, பிரச்சாரத்தில் திரிச்சு விடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் கேடுகட்ட அரசியல். அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க கட்சிக்காரனே கரண்ட்டை கட் பண்ணணும்னு லெட்ரு கொடுக்குறாங்க ஈபியில். விஜய் வந்து கூட்டத்துக்குள்ளே தூண்டி விடுறாப்புல, எது கரண்ட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ இவன் முட்டாள் தற்கொலைகள் என்ன நினைப்பான், நம்ம தலைவனே சொல்லிட்டான், அப்போ வந்து கவர்மெண்ட்டு தான் நமக்கு எதிராக செயல்படுன்னு தான் நினைப்பான். ஏன்னா அவன் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திட்ட நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் கேட்கணும்ல, நம்ம தான் லெட்ரு கொடுத்தோமான்னு. கரண்ட் எதுக்கு அவங்க லூஸாக கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு? அப்போ நீங்கள் வந்து லெட்ரு கொடுப்பீங்க, அந்த இதில் சொல்லலாம், இல்லை காட்டியும் கொடுக்குறோம், எதுவும் பண்ணுறோமா பாஸ் நம்ம அப்படின்ற மாதிரி தானே. லெட்டரும் கொண்டு போய் கொடுக்குறீங்க, கரண்ட்டை கட் பண்ணி எங்கள் ஆள் வந்து குரங்கு மாதிரி ஏறி செத்து போயிடுவா, எங்களை காப்பாற்றுங்கன்னு. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் விஜய் ட்விஸ்ட் பண்ணி விடுவார். பார்த்தீங்களா கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களான்னா, நீ தானே எழுதி கொடுத்த, அப்போ ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் மக்களை. அப்போ உங்கள் அரசியலுக்காகவும் போலி அரசியல் பொய்யான பரப்புரைக்காகவும் இந்த கேடுகட்ட வேலையை செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? போலீஸில் கொடுக்குது, உடனே என்ன பண்ணுறீங்க, இதை அரசியல் ஆக்குறீங்க. 13 கேள்வி கேட்குறேன்னா எல்லார்ட்டையும் தான் போலீஸ் கேள்வி கேட்கும். பெர்மிஷன்னு போனாலே வாங்க தம்பி வாங்க, உங்களுக்கு நீங்கள் வாங்க தம்பி, உங்களுக்குலாம் இல்லை, விஜய்க்கு மட்டும்தான் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், யார் போனாலும் கொடுத்தேன்னா நீ ஒரு கொலா போட்டு கோயிலில் கூழ் ஊதுறேன்னா கூட அதுக்கு 10 பெர்மிஷன் வாங்கணும். 10 கேள்வி கேட்பான், எத்தனை பேர் வருவான், எந்த இடத்துல போடுற, எத்தனை அண்டா கூழ் ஆக்குற, எத்தனை நேரத்தில் அது காலி ஆகும், எவ்வளோ நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகும், இந்த ரேடியோ செட்டு கொலா எந்த தூரத்துக்கு போடுவீங்க, எவ்வளோ நேரம் பாட்டு பாடும், நைட்டு 10 மணிக்கு மேலே பாடக்கூடாது. இப்படி சட்டம் போட தான் செய்வாங்க. 9 மணிக்கு மேலே பாடக்கூடாது, காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீ பாட்டு போடக்கூடாது. கூழ் அண்டா வந்து செவுத்தோரத்தில் இது பிளாட்ஃபாரத்தில் தான் இருக்கணும். அந்த அண்டாவை கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஊற்றக்கூடாது. மக்களை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் நிற்க வச்சு தான் கூழ் ஊற்றணும். இப்படி பல இதை போடுவாங்க தடைகளை. கூழ் ஊற்றுற திருவிழாக்கே போடும்போது இத்தனை 1000 பேர் கூடும்போது போலீஸார் சில இதெல்லாம் போடுவாங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அரசியல் ஆக்குறீங்க. அப்போ என்ன பண்ணும் போலீஸ்? வேணுமா, ரைட், ஓகே, பெர்மிஷன் வேணுமா, ரைட், வாங்கிக்கப்போ, இந்த இடம் தான் வேணுமா தம்பி, சரி பார்த்துக்க. சார் 3 இடம் கேட்டாங்க சார், ஆனால் இந்த இடம் தான் கொடுத்துருக்காங்க.
இந்த இடம் தானே கேட்டாங்க, 3 இடத்துல இந்த இடமும் தான் உண்டு. 3 இடம் கேட்குறீங்க, இந்த இடம் கேட்டால் நீங்கள் கேட்டது தானே 3 இடம், 3 இடத்துல ஒன்று. அப்புறம் 3 நீங்கள் கொடுக்காத கொடுத்தா நாங்கள் கேட்டது வேறு, நீங்கள் கொடுத்தது வேறுன்னுவீங்க. அப்புறம் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போடு அப்படின்னா எங்களுக்கு கூட்டம் வந்துடும்ன்ற வைத்தறிச்சலை நீ அவுட்டரில் தள்ளி விட்றேன்னுவீங்க. எல்லாத்தையும் அரசியல் ஆகி டுபாக்கூர் ஆகிறதுக்கு என்ன போலீஸ் என்ன லூஸா? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட திரிச்சு விடுவீங்க. உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து இது பண்ணுவாங்களா? எல்லாம் நீதிமன்றத்தில் போய் எல்லாம் தூக்கி போடுவாங்க. ஓகே சார், அன்புமணியும் அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க, இதில் ஏதோ குளறுபடி இருக்குது, செருப்பு வீசியிருக்காங்க, கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஆம்புலன்ஸு எங்கேருந்து வந்ததுனே தெரியல, நடுவில் வந்து போயிருக்கு, அப்போ சதித்திட்டம் இருப்பதாக தோன்றுகிறது தெரிகிறதுன்னு சொல்கிறாங்க சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அன்புமணியை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பா ஏற்படுத்துகிற சந்தேகத்துக்கே அவர் பதில் சொல்ல முடியல. அவர் இதுக்குள்ளெல்லாம் வந்தாருன்னா அவர் எதுவும் கேட்க மாட்டாங்க. அண்ணாமலையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ நேர்மையான உண்மையான ஒரு ஒரு எப்படின்னா தீர்க்கமான ஒரு தலைவர்னு தெரியும். அந்த கட்சியிலே அவருக்கு பதவி இல்லாமல் தூக்கிட்டாங்க. அப்போ இவர்கள்லாம் செல்லா காசாக இருக்கிறாங்க. பழைய காசை எடுத்து பழைய 5 பைசா 10 பைசா கொண்டு போய் டீ கடையில் கொடுத்தீங்கன்னா வாங்குவானா? வாங்க மாட்டாங்க. அப்புறம் என்ன, இதுவும் காசு தானேங்க, இந்திய அரசு எடுத்து தானே அப்படின்னு கொடுங்க, எடுத்து உங்கள் மூஞ்சியில் தான் இருக்கும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் தானே. சரி, பழைய 5 காசு 10 காசு அலுமினியம் ஓட்ட கால்னாவெல்லாம் கொண்டு போய் டீ கடையில் கொடுத்து மொத்தமாக அந்த 10 ரூபா இருக்குது டீயை போட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி இதெல்லாம் செல்லா காசு, பழைய அலுமினிய காசுகள். நீங்கள் அதை போய் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா வேஸ்ட்டு தான். சரிங்க சார், எதிர்கட்சி தலைவரும் கேட்டிருக்காரு சார், இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் எதுக்கு ஆம்புலன்ஸ் அங்கே வந்தது? இல்லை, அடிபட்ட ஆம்புலன்ஸ் வருதுன்ற கூட அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எவன் மயக்கம் போட்டு விழுகிறப்ப ஆம்புலன்ஸ் வராமல் என்ன பண்ணும்? போலீஸ் வேனாக வரும், இல்லை ஃபயர் சர்வீஸ் வேன் வருமா? அவர் அப்பாவிங்க. எடப்பாடியார் வந்து பாவம் வந்து எடப்பாடியார் வந்து விஜய் கட்சி தொண்டர் மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவங்க சின்ன பையங்களாக இருப்பாங்க. இவர் வயது முதிர்ந்த ஒரு மனிதனாக இருப்பார். ஓகே சார், நம்ம ஏற்கனவே வந்து இந்த நேபாள் இஷ்யூ பற்றி பேசுகிறப்போ நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் 40 பேர் சாவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா சார்? இல்லை, நான் நேபாள் விஷயத்தை விஜயோட கம்பேர் பண்ணிலாம் நான் சொல்லவே இல்லை. அது வேறு மேட்ரு, இது வேறு. நான் விஜய் கட்சிக்காரர்கள் நேபாளை போல் செய்து விடுவார்கள்னா நான் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. இவர்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கூட்டம் ஆபத்தான கூட்டம்ன்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுமே ஒருத்தர் இறங்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்பான்றது. நான் செத்து போயிடுவேன், என் பிள்ளை செத்து போயிடும், என் பொண்டாட்டி செத்து போயிடும்ன்றது கூட அறியாமல் அவன் ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நெருக்கடியில் போகிறான் அப்படின்னா அப்புறம் அவனுக்கு நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து. அப்போ இவர்களை வைத்து எப்படி வேண்டுமென்றாலும் திருப்பி விடலாம். அது ஆபத்தான ஒரு விஷயம்தான் நம்ம சொல்லணும். இல்லை சார், 40 பேர் இறந்து போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா சார்? அதுவும் இல்லை, அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜயை எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, அரசாங்கமும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 40 பேரோட முடிஞ்சுன்றதே ஒரு பெரிய மனசில் பதைக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்ல வேளை மீதி ஆட்களை விரைவாக காப்பாற்றிட்டாங்க அப்படின்றதே ஒரு நல்ல செய்தி தான். அது இன்னும் இந்த கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் தூரத்தில் இருந்துச்சு, பக்கத்தில் சிட்டிக்கு இல்லாமல் அவுட்டரில் ஏதாவது பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆகிடுதுன்னா சாவு எண்ணிக்கை டபுள் மடங்கு ஆயிடும். அது சிட்டிக்குள்ளே ஏதோ பக்கத்தில் இருந்து உடனே ஆஸ்பத்திரியில் போனதுனால தப்பிச்சிட்டாங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இந்த சம்பவம் நடந்த உடனேவே 30 நிமிஷத்தில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி 15 நிமிஷத்தில் போயிட்டார். ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே தான் இருப்பான், கூமுட்ட வயலுக்கு தான் அது தெரியாது. பத்திரிகையாளன் எப்போவுமே அவனோட டியூட்டி பீட்டே வந்து க்ரைம் பிரான்ச்சும் கமிஷனர் ஆஃபீஸும் கலெக்டரேட்டும் ஜிஹெச்சும் தான். இதே அவனோட டியூட்டியே அது. ஓகே, அவர்கள் 24 மணி நேரம் கண்கொத்தி பாம்பாக இந்த 4 இடத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. கமிஷனர் ஆஃபீஸ் கூட மிட் நைட்டில் போக மாட்டாங்க, பகலில் போவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் 6 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பான். எல்லா ரிப்போர்ட்டருக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் ரூம் இருக்கும், பத்திரிகையாளர் அறை இருக்கும், அங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஜிஹெச்சில் பத்திரிகையாளர்களும் தனி இது இருக்கும், ஹைகோர்ட்டில் இருக்கும். ஏதாவது தெரியாத கூமுட்டைகள் சொல்லியிருப்பாங்க, பொதுமக்களுக்கு தெரியாதுன்றக்காக வாயில் வந்து அடிச்சு விட்ருப்பாங்க. இல்லை, இதெல்லாம் உடனே நடக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு சந்தேக பார்வை வருது. எது இப்படி சந்தேகம் பார்வை வருது? எப்படி வரும்? அமைச்சர் வராரு, அமைச்சர் எதுக்கு நம்ம நியமிச்சிருக்கோம்? நம்மளை பார்த்து கொள்வதற்காக நியமிச்சிருக்கோம். உடனே இவர் வராரு, உடனே அவர் வராருன்னா வரலைன்னா இவங்க வந்து எப்படின்னா இப்போ கூமுட்டைகளோட இது எல்லாம் ஒன்றும் தெரியாது. தற்குறிகள் அப்படி தான் கேட்பான். தற்குறிகளோட இதில் வந்து அமைச்சர் வராருன்னா வரலைன்னா ஏன் வரலன்னுவா, வந்தால் ஏன் வந்தாருன்னுவா. எவனால் பிரச்சனை ஆச்சோ அவனை எங்கடா ஓடி போயிட்டான்னு அதை கேட்க காணும். எவனால் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு எவனால் செத்து போனாங்கன்றவனை கேட்க காணும். அமைச்சர் வந்தார், வாழமட்டையை இது பண்ணாருன்ற மாதிரி இவங்கெல்லாம் என்னென்னா திரித்து விடக்கூடிய, பணத்தை வாங்கி கொண்டு திரித்து விடக்கூடிய கும்பல் அதெல்லாம். ஓகே ஓகே, விஜயை காப்பாற்றுவதற்காக பணத்தை வாங்கி திரித்து விடக்கூடிய விஜய் அவர்களோட பேச தான் செய்வாங்க. விஜய் அவர்களோட வீட்டுக்கு முன்பு பலர் திரண்டு விஜய் வெளியே வாங்க,
அப்படி சொல்லிட்டு கோஷங்கள் இட்டு விஜய்க்கு எதிர்ப்பான கோஷங்கள் அது நம்ம அரசியல் அதெல்லாம் நடக்க தாங்க செய்யும். அதுக்காக விஜய் வந்து வாங்க விஜய் பாவம் விஜய்னு கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி தருவாங்க. எதிர்கட்சிகள் தொண்டர்கள் பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு, கோஷம் தானே போட்டாங்க. விஜய்க்கு ஒன்றும் ஆபத்து, அதான் விஜய்க்கு தான் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துட்ருக்காங்களே. ஓகே, அப்படி இருக்கும்போது அதை ஒரு இதாக பார்க்க முடியாது. ஓகே, முதல்வர் கிட்டத்தில் கேட்டப்பட்ட கேள்வி, அதாவது விஜய் கைது செய்யப்படுவாரான்ற கேட்ட கேள்விக்கு ஆணை அமைச்சிருக்கோம், அது வந்து என்ன முடிவு சொல்லுதோ அதற்கேற்றவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவார். கைது செய்யப்படுவாரா விஜய் என்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, எதுக்கு அதாவது விஜயை கைது செய்யணுமா வேண்டாமான்றது சட்டமும் முதலமைச்சரும் தான் முடிவு பண்ண முடியும். முதலமைச்சர்னா காவல்துறை. ஓகே, காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. டிஜிபி முடிவு பண்ணணும், அந்த சிட்டி கமிஷனர் முடிவு பண்ணணும், அது காவல்துறை முடிவு பண்ண வேண்டியதான். கைதா வழக்கு போடுறதா, எந்த வகையில் போடுறது, இவர் எந்த வகையில் லிங்கில் இருக்கார் அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் சட்டம் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளாம் இப்போ விஜயை பிடிச்சுமா உள்ளே பிடிச்சி போடுங்க. ஏன்னா விஜய் பிடிச்சி போட்டால் என்ன ஆயிரும்? சட்ட ரீதியில் இது தவறுன்னு தெரிஞ்சால் கட்டாயம் யாராக இருந்தாலும் பிடிச்சி போடுவாங்க. ஆனால் விஜய் இப்போ சும்மா இப்போ பிடிச்சி உள்ளே போட்டு விஜய் உடனே பெயிலில் வருவார். 3 நாள்லேயே 5 நாள்லேயே ஒரு 15 நாளில் வர்றாருன்னு வைங்க, என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? செத்தவெல்லாம் மீண்டு வந்துடுவானா? அதனால் அவரை மட்டும் பிடித்து போட்டு, ஏன்னா ஒரு கட்சி தலைவர் அப்படின்றது வேறு. அந்த கட்சி தலைவர்னால தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணன்றது இருந்தால் கூட அவர் வந்து இந்த சாவுகளுக்கு நேரடியாக தொடர்பு இருக்க மாட்டார். அதற்கான வேலையில் அந்த கட்டமைப்பை பார்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்போ தேர்தல் பொறுப்பாளர்னு இருக்கும், ஆளையே காணோம், எஸ்கேப், ஊரில் இருக்காப்லையா என்னன்னு தெரியல, ஆதவர்ஜன் தலைமறைவு. இதை மீடியாவை பூரா திரட்டுறது, யூடியூப்பில் காசு கொடுக்கறது, செட்டிங்ஸ் பண்ணுறது எல்லாமே அவர். அப்போ அதில் நடந்தால் அவரை தான் கேட்பாங்க. இப்போ இவர் இருக்கார், யார், புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொண்டாருன்றதுனால அவருக்கு மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அந்த நகர செயலாளரை அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அவர் தான் பெர்மிஷன் லெட்டர் கொண்டு கொடுத்துருக்கார். போலீஸும் சட்டமும் வேறு மாதிரி பார்க்கும். நம்ம கண்மூடித்தனமாக நம்ம ஒன்று பார்ப்போம், விஜய் பிடிச்சி உள்ளே போடு, அஜித்தை பிடிச்சி, அப்படிலாம் கிடையாது. யார் வந்து ஒரு கட்சி சார்பில் கொண்டு போய் காவல் நிலையத்தில் நான் தாங்க பொறுப்பு அப்படின்னு ஒருத்தர் போய் கொடுக்குறாருல, எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு, அவர் தான் காவல்துறை முதல்ல அக்யூஸ்ட் ஆக்கும். அந்த வகையில் அந்த மாவட்ட செயலாளர் முதல்ல அக்யூஸ்ட்டு. உனக்கு யார் யார் சொன்னா அப்படின்னா அந்த எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னால் கூப்பிடி ஆகணும். அப்புறம் வேறு யார் இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணால் தவறு, இந்த இவர் 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படி தான் போடுவாங்களே தவிர கட்சி தலைவர் மீது போடுறதுன்றது வந்து அது குற்றவாளியாக இருந்தால் தான் போடுவாங்க. இல்லைன்னா அவரை போடணுமோ உள்ளே வைக்கணும்னு யாரோட விருப்பமும் கிடையாது. ஓகே சார், இந்த மாதிரியான ஒரு சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்படி ஒரு நபர் இவர் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி என்ன நடந்ததுன்னா 40 பேர் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அரசியலில் வந்து அறிவுள்ளவர்கள், அறிவுசார் மனிதர்கள், சிந்திக்க திறனுடையவர்கள், சிந்திப்பவர்கள் எல்லாமே விஜயவே புறக்கணிச்சுப்பாங்க. அவர்கள் முதல்ல விஜயோட ஃபாலோவர்ஸாகவும் இல்லை. விஜயோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான கேட்டகரி தான் அது. ஸோ அந்த கேட்டகரி அப்படி தான் இருக்கும். அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உலகமே அழிஞ்சால் கூட என் தலைவன் தான் விஜய் அப்படின்னு இருக்கும். அது பாட்டுக்கு இருந்துட்டு அது ஒரு % ஓட்டு கொடுக்கும், அவ்வளோதான். வழி வேறு ஒன்றும் நடக்காது. இல்லை, பலரும் சொல்கிறாங்க விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து முடிவுக்கு வரப்போகுது இந்த சம்பவத்தாலன்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த சம்பவத்தில் அறிவுசார் மக்களிடமும் சிந்திக்கும் திறனுடையவர்கள்ட்டையும் முடிவுக்கு வந்துருச்சு. வந்துரும்லாம் இல்லை, வந்துருச்சு. அது இனி அவங்க எப்படி இதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.